வணக்கம். என் பேர் தினேஷ்குமார். நான் அக்குபஞ்சர் மற்றும் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்டுக்காக இந்த டெமோ வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க ஒருத்தவங்களுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இவங்க ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீப் பல்ஸ் மூலமா இவங்களுக்கு நம்ம பல்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். காற்றும் மரமும் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம சிகிச்சை அளிப்போம் அந்த புள்ளிக்கு. காற்றையும் மரமும் இணைஞ்சிடுச்சான்னு நம்ம திரும்ப ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். காற்றும் மரமும் இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு சிகிச்சை நல்லா வேலை செய்யுது. இப்போ நம்ம எனர்ஜி ஹீலிங் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். எனர்ஜி ஹீலிங்னா பிராண உடல்ல இருக்க 7 சக்கரங்களோட இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றது தான் எனர்ஜி ஹீலிங். ஓகேங்களா? இந்த எனர்ஜி ஹீலிங் பண்றதுக்கு ஒரு ஹீலர் தினசரி சில பயிற்சிகள் பண்ணியிருக்கணும். பிராண உடலை விரித்தல், ஸ்தம்ப பயிற்சின்ட்டு நிறைய பயிற்சிகள் தினசரி பண்ணியிருந்தா தான் இந்த எனர்ஜி ஹீலிங் பண்ண முடியும். அதை நம்ம தினசரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். முதல்ல இவங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு இவங்க சக்கரங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இவங்களுடைய பிராண கழிவுகள்லாம் எரிக்கிறதுக்காண்டி மிஸ்டிக் ஃபயர் இல்லைன்னா உப்புநீர் காய்ச்சல் பயன்படுத்தலாம். நான் உப்புநீர் காய்ச்சல் வச்சிருக்கேன். பிராண உடலை களைச்சு விட போறோம். அடுத்து பிராண கழிவுகளை நீக்கிற குறியீடுகளை நம்ம போட போறோம். அடுத்து பிராண உடல்ல இருந்து பிராண கழிவுகளை உப்புநீர் கரைசல்ல எடுத்து போட போறோம். இவங்க உடம்புல இருந்து உப்புநீர் காய்ச்சல் கட் பண்ணிட்டு சீல் போட போறோம். அடுத்து இவங்க எனர்ஜி பாடிக்கு சக்கரங்களை வலிமை ஊற்ற குறியீடு போட போறோம். குறியீடுகள் அத்தனையும் 3 டைம் நம்ம பண்ணுவோம். நேரம் கருதி ஒரு டைம் மட்டும் நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து சக்கரங்களுக்கு எனர்ஜி பண்ண போறோம். எழுந்துச்சு உட்காருங்க. இவங்களுக்கு நம்ம சக்கரங்களுக்கு நம்ம எனர்ஜி நல்லாவே பண்ணியாச்சு. எனர்ஜி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. வந்தவங்க சுகமா குணமாயிட்டாங்க.